வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லும் முயற்சியில் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளுக்கு செல்ல இலங்கை அகதிகள் கூறும் காரணம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் 140க்கும் அதிகமான இலங்கை அகதிகள் முகாம்கள் உள்ளன. இங்கு வசித்து வரும் இலங்கை தமிழர்கள் கடல் வழியாக ஆஸ்திரேலிய நாட்டிற்கு தப்பிச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியுரிமை, கருத்து சுதந்திரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்காததால் அண்டை நாடுகளை நாட வேண்டியுள்ளதாக அகதிகள் கூறுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு போனா குடியுரிமை கொடுத்துறாங்க. இப்ப எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடம் கழிச்சு கண்டிப்பா குடியுரிமை கொடுத்துறாங்க. இங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை. கடந்த 30 வருஷமா நாங்க அகதியாவே இருக்கிறோம். அந்த ஒரு கேள்வியை மனசுல வச்சுட்டு தான் வெளிநாடு போனா எங்களோட வாழ்வுதரத்தை உயர்த்திக்கலாம், பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கலாம், எதிர்கால சந்ததி வசதியோட வாழ்வாங்க, அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம், ஒரு குடியுரிமை வாங்கிடலாம். அங்கிருந்து ஈஸியா இலங்கைக்கு நம்ம குடியுரிமை வாங்கி அந்த நாட்டு பிரஜையாவே இலங்கைக்கு போகலாம், இலங்கையில ரெட்ட குடியுரிமை வாங்கிக்கலாம், இலங்கையில வீடு கட்டிக்கலாம், திரும்பி போய் நாங்கள் ஆஸ்திரேலியால வாழ்ந்துக்கலாம். ஆனா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுக்கான எந்த சூழலுமே இல்லை. அரசு கொடுக்கும் உதவித்தொகை போதவில்லை என கூறும் இலங்கை அகதிகள் இளைஞர்களுக்கு படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைப்பதிலும் சிக்கல் இருப்பதாக கூறுகிறார்கள். குடியுரிமை கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லாரும் படிக்கத்தான் செய்யறாங்க. எல்லாரும் படிச்சாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. பல பிரச்சனை மக்களுக்கு இல்லையாண்டா ஊரை விட்டு ஊரை எப்படி போறாங்க, உயிரை தப்பிக்கிறதுக்கு ஓடுறாங்கன்னா இன்னும் எவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா போறாண்டு இன்றைக்கும் போறவங்களையும் விடுறாங்க இல்ல, வாரவங்களையும் விடுறாங்க இல்ல. இப்படியாண்டா எப்படி வாழ்ற மனுஷன்? உணவு, உடை, இருப்பிடம் என அடிப்படை வசதிகள் உள்ள போதிலும் அடையாள அட்டை இல்லாததால் பல்வேறு இடங்களில் அகதிகளாக புறக்கணிக்கப்படுவதாக வருந்துகிறார்கள் இலங்கை அகதிகள். 50 வருடங்களாக தமிழகத்தில் வசித்து வரும் இலங்கை அகதிகள் கடந்த சில ஆண்டுகளாக அயல்நாட்டை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கோரும் உதவிகளையும் குடியுரிமையையும் வழங்கினால் தாங்கள் ஏன் வேறு நாட்டை நாடி செல்ல வேண்டும் என்பது இவர்களது கேள்வியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அக்ஷயா.